கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து உங்களோடு பேச ஆரம்பித்தேன். அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிர்மூலமாக்குவார். நீர்ப்பாய்ச்சான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை வற்றாத நீரூற்றை போல மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்காக ஆண்டவர் நம்மோடு பல காரியங்களை பேசினார். எப்படி நடத்துவார், எப்படி நடத்தி வந்தார், எப்படி நடத்துவார். கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து இடுத்து அவைகளை தன் சட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அந்நிய தேவர் அவனோடு இருந்ததில்லை என்று நம்மோடு பேசினார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் யுத்தங்களை ஓயாமல் நடத்தினார். பார்வோனை சேனையும் கவுத்து போட்டு சிவந்த சமுத்திரத்து வழியாக தலையில் உடைத்து நடத்தி வந்த தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார் என்று, யுத்தம் பண்ணுகிற தேவன் தடையில் நீக்கி போடுகிறவர் என்று வெட்டாந்தரை வழியாக நடத்தி கொண்டு போனார். சமுத்திரத்தை வெட்டாந்தரையாக மாற்றுகிறவர். தண்ணீரின் வழியாக நடத்தி வந்தார். தண்ணீரிலே கிடக்கும்போது உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் தண்ணீரின் வழியாக, தண்ணீர் என்று சொன்னால் சோதனை. சொப்பனத்தில் தண்ணீர் வந்துச்சுன்னா சோதனை வரப்போகுது. சமுத்திரம் மாதிரி சமுத்திரத்தையோ பெரிய நதியையோ பார்த்தீங்கன்னா அதுக்கு சோதனை வரப்போகுது. நெருப்பை பார்த்தீங்கன்னா அக்கினி சோதனை வரப்போகுதுன்னு அர்த்தம். தேவன் அக்கினி வழியாகவும் 3 விதமான காரியங்களை இயேசுவை ஜனங்கள் நடத்தினார். ஒன்று, தண்ணீரிலே கிடக்கும்போது உன்னோடு இருப்பேன். 2வது, ஆறுகளை கிடக்கும்போது ஆறுகள் உன்மேல் பொருளுது. 3வது, அக்கினி வழியாக கிடக்கும்போது நீ வேகாத இருப்பாய். தண்ணி வழியாக போகும்போது தண்ணி, அது கடல் தண்ணி அது ரொம்ப பயங்கரமாய் கரை புரண்டு பாயாது, வேகமாய் ஓடாது. அலை அடிக்கும், நிற்கும், சில வேளை அமர்ந்திருக்கும், கடல் அமர்ந்திருக்கும். ஆனால் அது வழியாக போகும்போது கர்த்தர் நடத்துவேன்னு சொன்னார். கடல் ரொம்ப ஆழம் ஜாஸ்தி, கடல் ரொம்ப ஆழம். கடலுக்குள்ளே போய் யாரும் புடைச்சதே கிடையாது. அது உள்ளே இருக்கிற அந்த வலிமையினால் இழுத்து கொண்டே போகும். கடலுக்கு ஒரு பெருமை உண்டு, சமுத்திரத்துக்கு பெருமை உண்டு. என்னோட பெரிய சக்தி யாருக்குமே இல்லைன்ட்டு சமுத்திரம் சொல்லும். பாதாளமும் அதைப்படி தான் சொல்லும். பாதாளம் தனக்குரிய எல்லாரும் இழுத்துக்கிட்டே டெய்லி 10 பேர் 20 பேர் நம்ம ஊரில் செத்து பாதாளத்துக்கு போயிட்டே இருந்தாங்க. பாதாளம் பெரிய கடல், அக்னி கடல் பெரிய கடல். இந்த பூமிக்குரிய கடலும் சமுத்திரம் என்பது பெரிய சோதனை, ஆழமான சோதனை, தாங்க முடியாத சோதனை, மீள முடியாத சோதனை தான் அந்த தண்ணீர். அப்படிப்பட்ட தண்ணீர் வழியை தான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி பார்வோனை சேனையும் கர்த்தர் கவுழ்த்து போட்டார். அதுக்கப்புறம் யோசுவாவின் நாட்களில் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானுடைய தண்ணீரை, நதி பயங்கரமான ஆறுகளை நீ கடக்கும் போது ஆறுகள் உன்மேல் புரளுதில்லை, உன்மேல் புரளுதில்லை. புரண்டு ஓடுகிறேன். இந்த பயங்கரமான புயல், மழை, வெள்ளம் வரும்போது பார்த்தீங்கன்னா சாதாரண திருமுடி வாக்கம் பக்கத்தில் போகிற அந்த நதியை ஓரம் நிற்க முடியாது, கரை புரண்டு போடும். தவறி உள்ளே போய் துவைக்க போனால் இழுத்துட்டு ஒரே ஓட்டம் ஓட்டிடும். அதை யார் காப்பாற்ற போனாலும் அவங்கள சாமாங்க, அவங்கள காப்பாற்ற போனாலும் செத்துருவாங்க. ஏன்னா கரை புரண்டு ஓடுற நதி அவ்வளோ ஸ்பீடு. காவேரி நதியே அவ்வளோ ஸ்பீடில் ஓடும். ஆனால் யோதா நதி அதை விட பெரிய நதி. ஆனால் யோசுவாவை நாட்களில் கர்த்தர் என்ன செஞ்சாங்கன்னா அந்த நதியை ஒரு மதில் போல கர்த்தர் நிற்க பண்ணார். ஒரு பக்கத்தில் மேற்குலேருந்து வரக்கூடியதான அந்த நதியை அப்படி மலைமாக நிற்க பண்ணி, கிழக்கில் போகிற நதியை சவக்கடல் பக்கமாக திருப்பி விட்டார். கர்த்தர் நதியை திருப்புவார். நதியை அடக்கிறார். ஒரு பக்கம் அடக்கிறாரு, ஒரு பக்கம் திருப்பி விடுறாரு. அப்படி திருப்பி விட்டு என்ன செஞ்சார்னா அது சவக்கடலுக்கு ஒரு பக்கம் போயிடுச்சு.
ஒரு பக்கம் மாத்திருந்தான் மதில் நினைச்சு ஒரு பக்கம் வழியாக ஸ்ட்ரெயிட்டாக கிராஸ் பண்ணி யோர்தானை தாண்டி கானானுக்குள்ளே வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் அக்கினி வழியாக நடந்தவர்களையும் கர்த்தர் நடத்தினார். யார் அவர்கள்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவர்களுக்கு தூக்கி எங்கே போட்டாங்கன்னா அக்னியில் போட்டாங்க. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியில் போட்டாங்க. ஆண்டவர் செய்கிறாரு, நீ 7 மடங்கு சூடாக்கினா நான் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறேன். ஒரு ராஜா 7 மடங்கு சூடாக்கின அக்கினியை விட ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த அக்கினியை நீ போட்ட உலகத்தால் போடுற 7 அக்கினியை விட என் ஜனத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் ஒரு அக்கினி முதலாக வரேன்னு சொல்லி அந்த சிகப்பு கலர் நெருப்புக்குள்ள ப்ளூ கலர் நெருப்பாக கத்தர் இறங்கி வந்து ப்ளூ கலர் நெருப்புக்குள்ளே வச்சு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கத்தர் பாதுகாத்து நடத்தினார். ஆமே. சத்துரு நமக்கு வெள்ளம் போது வரும்போது ஆவியான கொடியேற்றி நடத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஆமேன். தேவன் இப்படியாக நடத்தி வர சாந்தமுள் குணமுள்ளவர்களை கர்த்தர் அவர்களுக்கு நியாயம் செய்து நடத்துகிறார் என்று நான் சொன்னேன். அதோடு கூட கர்த்தன் கண்ணை வச்சு போதித்து நடத்துகிற தேவன். உண்மையில் கண்ணை வைத்தவனுக்கு ஆறுதல் சொல்லுவேன். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆறுதல் சொல்லுவேன். அது மாத்திரமல்ல 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது அவருடைய புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் அந்த தலை குனிந்து பணிந்து கொண்ட எலியேசருடைய காரியங்களில் ஆபிரகாமுடைய பையனுக்கு பொண்ணு பார்க்குற காரியத்தில் எலியேசர் போகும்போது ஆண்டவர்கிட்ட தலை குனிஞ்சு பணிஞ்சிட்டான். 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், ஆதியாகமம் 24:48 வாசிக்கும்போது தலை குனிந்து பணிந்து கொண்டு நான் என் நிஜமான சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் நிஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாக இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நேர் வழியாய் தேவன் நம்மை சுற்று பாதையில் கொண்டு போகிறவர்கள ஒரே ஒரு இடத்துல தான் கர்த்தர் சுற்றி நடத்தினார். யார் நடத்தினார்னா 3 அந்த ஞான சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்ள வந்தார்கள். பணிந்து கொள்ள வந்தவங்க நட்சத்திரம் போகிற இடத்துக்கு போகாமல் வழியில் ஒரு அரண்மனையை பார்த்து ராஜாவை பார்த்து, ராஜா பிறந்தா எங்கே பிறந்திருப்பான், அரண்மனையில் தானே பிறந்திருப்பாருன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அப்படியா, எனக்கு மேலே ஒரு ராஜா பிறந்திருக்கானா? நான் தான் இந்த ஊருக்கு டெல்லிக்கு மகாராஜா நான் தான், இந்த யூதருக்கு மகாராஜா நான் தான், என்ன கூட புதுசாக ராஜா பிறந்திருக்கானா? நீங்களும் போய் பார்த்துட்டு அந்த ராஜா எங்கே பிறந்திருக்கா சொல்லி என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பினான். அவங்க வெளியே வந்து பார்த்தா நட்சத்திரம் இன்னும் வெளியே தான் நிற்கிது, போகலை. கர்த்தர் காத்திருக்கிறார். தம்படி ஜனங்களுக்காக கர்த்தர் வழிகாட்டும்படி அந்த நட்சத்திரம் போகலை. இவர் ராஜா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி நட்சத்திரம் காணா போகலை. கர்த்தர் அங்கே நிற்கிறார், வழி காட்டுகிற தேவன் அங்கே நிற்கிறார். வழிகாட்டி கொண்டு போய் நட்சத்திரம் இருக்க அந்த வீட்டில் குழந்தை இருக்க வீட்டுக்கு மேலே அந்த பாலகனுக்கு வீட்டு மேலே நட்சத்திரம் போய் நின்றுச்சு. இவங்க போய் கொண்டு வந்து அவங்களை கொண்டு வந்த பொன்னையும் வெள்ளியையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து இயேசு சாமி பாதப்படியில் வச்சு அவங்க வணங்கினாங்க. அப்போ தூதன் சொல்கிறான், வந்த வழியில் போகாதீங்கப்பா, வந்த ரூட்டில் போயிடாதீங்க, ஏரோது இருக்க ரூட்டில் போயிடாதீங்க, வேறு படியாக நடத்தி வேறு ரூட்டில் போய் அவங்கள திரும்பமாய் கொண்டு வந்து சேர்த்தா. நடத்துகிற தேவன். ஆபத்து வரும்போது வேறு வழியில் நடத்துகிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, 1.5 வயசு இயேசு சாமிக்கு 1.5 வயசு இருக்கும்போது இவங்க போய் பார்த்தாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு, ஏரோது இந்த ஞான சாஸ்திரிகள் வந்து இந்த வழியாக வந்து சொல்லாமல் போயிட்டதுனால ஒரு ஆர்டரை போட்டான். 2 வயசுக்கு இல்லை ஆம்பளை பிள்ளைங்களெல்லாம் வெட்டி கொள்ளணும் ஆர்டர் போட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த டைமில் கர்த்தர் பேசுகிறார். யோசேப்போடு பேசி, உன் பிள்ளையை தூக்கிட்டு போயிடு, இந்த இடத்துல இருக்காத, ஏரோது கொல்ல வகை தேடுறான்னு சொல்லி அந்த பிள்ளையை தூக்கிட்டு போக சொல்கிறார் ஆண்டவர்.
மத்தியில் இருக்கிற நினைக்கிறேன். மத்தியு சொல்கிறேன் 12 அதிகாரம் 12 வசனம். பின்பு அவர் ஏறுவதற்கு திரும்பி போக வேண்டாம், சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறுபடியாக தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்பு காணப்பட்டு 12:13 யோசேப்பு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அந்த தாயை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு என்று பெத்லகேமிலிருந்து ஆண்டவராக இயேசுவை கொலை பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு ஆண்டவர் பேசி தூதன் சொப்பனத்தை தரிசனமாகி யோசேப்பு காணப்பட்டு ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். ஏரோது சாகிற வரைக்கும் யோசேப்பு இயேசு கிறிஸ்து தூக்கிட்டு போயிட்டு மரியாதையும் தூக்கிட்டு போய் மரியாதையும் யோசேப்பும் போய் இயேசு கிறிஸ்து அங்கே எகிப்தில் வச்சுருந்தாங்க. ஏரோது சாகிற வரைக்கும் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்து என்று தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 16 அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டது. சாஸ்திரிகளை வந்து சொல்லலை, எங்கள் குழந்தை பிறந்திருக்கா வச்சு பார்த்துன்னு சொல்லிட்டு போங்கன்னு சொன்னா இல்லையா, அவங்க சொல்ல ஆகினால அவர் என்ன செய்தார்னு சொன்னால் ஆட்களை அனுப்பி சாஸ்திரிகள் திட்டமாக விசாரித்து காலத்தின்படியே பெத்லகேமிலும் இளையலுக்கு 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுதலுமான கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவை இல்லாதபடினால் ஆறுதல் அடைந்திருக்கிறார். எளிமையா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட நிறைவேற்று. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே சொப்பனத்தை காணப்பட்டு பிள்ளையும் அந்த தாயை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ நடத்துகிற பாருங்க. ஆண்டவர் கொலை விட போதுன்னு பிள்ளை தூக்கிட்டு போன்ட்டார். கொலை செஞ்சவன் செத்துட்டான்னு குழந்தையை தூக்கிட்டு வான்னு சொல்கிறார். உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கொடுமையான ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் நடந்த முக்கியமான சம்பவம் என்னன்னு சொன்னால், இவங்க நாத்தான்வேல் என்ற ஒரு மனுஷன்னா, அந்த மனுஷன் வந்து அவனும் ஆண்டவரை இயேசுவை சந்திக்கிறான். நாத்தான்வேல் என்ற ஒரு மனுஷன் ஆண்டவரை சந்திக்கிறான். அப்போ ஆண்டவரை சந்திக்கும் போது ஆண்டவர் பேசுகிறார். அந்த நாத்தான்வேல் என்ற மனுஷன் ஆண்டவரை இயேசுவை சந்திக்கும் போது, பிலிப்பு உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்தேன், சந்திச்சேன்னு சொல்லுவார். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 47 வாசிக்கும் போது, இயேசு நாத்தான்வேலை கபடற்ற உத்தம இசைவேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் எப்படி என்னை அறிவீர்? இயேசுவை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்துக்கு இருக்கும்போது உன்னை கண்டேன். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்துக்கு கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினால் அல்லவா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதான விலை காண்பாய். இவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையை சொல்ல அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர் மனுஷகுமாரத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த நாத்தான்வேலுக்கு ஸ்பெஷல் ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா ஸ்பெஷல் ஆசீர்வாதம்? பெத்லகேமில் எல்லாம் 2 வயசுக்கு இருக்க பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை கொன்றுணுன்ட்டு ராஜா கட்டளையிட்டான் இல்லையா? அதே டைமில் தான் நாத்தான்வேல் பிறந்த டைம். நாத்தான்வேலுக்கு 1 வயசு, இயேசுக்கு 1.5 வயசு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்பா அம்மா குழந்தை இருக்க வீட்டில் வீருன்னு அழுகுற சத்தம் கேட்கும்ல. வீட்டில் மற்ற எல்லா வீடுகள்லையும் குழந்தை வெட்டும் போது எல்லா வீட்டில் அழுகு சத்தம் கேட்கும் போது 1 வயசு குழந்தை என்ன செஞ்சிடும், வீர்னு கத்திடும். வீர்னு கத்தினா இந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்ட்டு
இந்த குழந்தைக்கு கழுத்தை வெட்டி ஏறுவது கொண்டுருவான். அதனால் தாய் தாப்ப என்ன பண்ணாங்க, டெக்னிக்காக என்ன பண்ணாங்கன்னா, இயேசுவை கொல்றதுக்கு ஏறுவது ஆள் அனுப்பும்போது என் குழந்தை வீட்டில் வச்சிருந்தால் அது கத்துற சத்தத்தை கேட்டு நாத்தன் மேலே கொன்றுவாங்க. என்னுடைய மகனை கொன்றுவாங்கட்டு அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கந்த துணியில் முடிச்சு போட்டு உப்பு மூட்டை கட்டுற மாதிரி கட்டி வானத்தி மூட்டை கட்டுற மாதிரி கட்டி ஊருக்குள்ளேயே வெளி அவுட்டரில் ஜனங்க கூட்டிருக்க இடத்த தாண்டி அவுட்டரில் ஒடுதலும் போயிடுதுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு புரியும். அப்போ ஒடுதலும் போய்டு ஆடை இல்லாத காடு. இப்போ ஆட்கள் இருக்கிறாங்க, இப்போ ரியல் எஸ்டேட் போட்டாங்க. ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு அதே ஏரியில் ஆட்கள் குடி இல்லாத இடத்துல ஒரு அத்தி மரத்து கீழே அந்த குழந்தைய போட்டு, ஆண்டவரே இந்த குழந்தைய கொடுத்தீங்க, ஏறுவது நீங்கள் ராத்திரி 10 பேர் சாக போகிறாங்க, ஆண்டவரே இந்த குழந்தை கூட நாங்கள் இருக்க முடியாது, இந்த குழந்தை கூட நாங்கள் இருந்தால் நாங்கள் பேசுறது கேட்டால் அது அழுவோம், அது அழுதுச்சுன்னா நாங்களே எங்கள் குழந்தைய மாட்டி கொடுத்த மாதிரி ஆகிடும், நீங்கள் பார்த்துங்கப்பா, கையில் ஒப்பு கொடுங்கப்பா, நீங்கள் பத்திரமா பார்த்துங்கம்மான்ட்டு 1 வயசு குழந்தைய கொண்டு போய் ஆர்த்தி மாத்திக்கில் போட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க தாய் தப்பேன். அன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு மேலே ஏறுவது ராஜா ஆக்களை அனுப்பி 2 வயசுக்கு இருக்க குழந்தைங்கள்லாம் எல்லா வீட்லேயும் வெட்டுறான். வெட்டும்போது கருத்துக்கையில் ஒப்பு கொடுத்த குழந்தை அந்த வழியாக போர் வீரர் வந்து வெட்டக்கூடிய போர் வீரர் வரும்போது அந்த குழந்தை என்ன செய்யல, அழலை, கத்தலை. புரியுது உங்களுக்கு? கத்தி இருந்தா அதுக்கும் வெட்டு விழுந்துருக்கும், அது கத்தலை. பிற்காலத்தில் இயேசு வளர்ந்து வரும்போது நாத்தான் வேலை போய் பிலிப்பின் சிஷ்யன் போய் சந்திச்சு, வாப்பா இயேசு வந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அப்போ அவனுக்கு வயசு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யாருக்கு ஆண்டவர் இதோ கபடர் உத்தரமே என்னை எப்படி அறிவீர்னுட்டு கேட்கலாமே. அப்போ சொல்கிறான், நாத்தான் வேலை, நீ உங்கள் அப்பா அம்மா அந்த காலத்தில் நீ 1 வயசு இருக்கும்போது நீ எருது வெட்ட வந்தபோது என்னை வெட்ட வந்தபோது என்னை எய்து தூக்கிட்டு போயிட்டாங்க, நீ வெட்டாதபடிக்கு ஒன்று அத்தி மரத்தில் ஒழிச்சு வச்சாங்க. அத்தி மரத்தில் இருக்கும்போது அத்தி மரத்து கீழே இருக்கும்போது அப்போவே நான் உன்னை கண்டேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அது உங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. பிலிப்பு கூப்பிட்டதுனால பிலிப்பு 30 வயசுல போய் கூப்பிட்றான், ஏசாமி வந்து பாருங்க கூப்பிட்றான், அதனால நீ என்ன விசுவாசிக்கல, அத்திமத்துக்கு கீழே கண்ணேன்னு சொன்னல, அதனால தான் நான் இயேசு என்பதை விசுவாசிக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு குழந்தையா 1.5 வயசு குழந்தையா எடுத்துட்டு கொண்டு போகிறாங்க. இவன் 1 வயசு குழந்தையா இங்கே அத்திமத்து கீழே இருக்கிறான். அவன் அத்திமத்து கீழே வச்சதை இந்த 1.5 வயசு குழந்தை இந்த 1 வயசு குழந்தை எப்படி பார்த்துச்சுன்னா, இவர் குழந்தையாவும் இருக்காரு, ஜீவன தேவகுமாரனாவும் இருக்கார். விளங்கலையா? ஹல்லேலூயா. இந்த பையனுக்கு 1 வயசு குழந்தைய தூக்கி அத்திமதிக்கில வச்சது 1.5 வயசு குழந்தை ஈத்துக்கு போன குழந்தைக்கு எப்படி தெரியும்? அவர் குழந்தையா இருந்தாலும் அவர் ஜீவனில் தேவன். ஹல்லேலூயா. அப்போ அந்த குழந்தை அழாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இவ்வளோ போர் குதிரைலாம் ஓடுது, ரோட்டில் கத்தியாரு வர ஓடுறாங்களே, அந்த குழந்தை அழாமல் இருக்க வச்சது யாரு? தேவனாகிய கர்த்தர். அந்த குழந்தைக்கு தாளாட்டினது யாரு? அழுதுற அதுக்கு பால் விட்டுனது யாரு? தேவனாகிய கர்த்தர். நாத்தான் மேலுக்கு அழதபடி தேற்றினவர் யாரு? ஆற்றினவர் யாரு? பாதுகாத்தவர் யாரு? பால் கொடுத்தவர் யாரு? சோம் கொடுத்தவர் யாரு? கத்தாதபடி பாதுகாத்தவர் யாருன்னா தேவனாகிய கர்த்தர். இப்போ பின்னாடி இயேசு சாமிக்கு நல்ல ஒரு சிஷ்யனாக மாறினான். அவனுக்கு என்ன சாட்சி கொடுக்க தெரியுமா? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், பிறக்கும் போதே கர்த்தர் நம்மை கண்டார், தாயின் கற்பத்திலிருந்தே கர்த்தர் நம்மை கண்டார். நம்மளை தாய் தப்பனை கைவிடும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை ஆட்டினார். சில தனியாக குழந்தைய விட்டுட்டு வீட்டில் போயிடுவாங்க. 8 மாதம் குழந்தை 9 மாதம் குழந்தைய விட்டுட்டு வெளியே போய் தண்ணி எடுக்க போயிட்டு வருவாங்க. தாய் வெளியே போய், அப்பா வெளியே வேலைக்கு போய்ட்டுவார், அம்மா வெளியே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரும், வேலை செஞ்சு முடிச்சுட்டு பெருக்கி வச்சுட்டு தொலைப்பு வச்சுட்டு உள்ளே வரும். பார்த்தா தானாக குழந்தை சிரிக்கும். ஏன் சிரிக்க தெரியுமா அவளுக்கு? நான் சொல்கிறேன், தேவ தூதர்கள் பச்சை குழந்தைங்களோட விளையாடுவாங்க.
விளங்குச்சா? தனியாக ஒரு குழந்தைய நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா, ஜெபிக்கிற விசுவாசிகள் வீட்டில், ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் கர்த்தருடைய பாதுகாப்பாக இருக்கும்போது, பச்சை குழந்தைய நீங்கள் தொட்டியில் விட்டுட்டோ இல்லை கட்டிலில் போட்டோ போயிட்டீங்கன்னா, அது கட்டிலில் உருண்டு கீழே விடாதபடிக்கு அது நீங்கள் வெளியே போயிட்டு வரும்போது தன்னால் அழகாக ஸ்மைல் பண்ணி சிரிச்சிட்ருக்கோம். அது சிரிக்க வச்சது யார் தெரியுமா? நாத்தான் வேலை கண்டவ, ஆத்தி மரத்து கீழ் நாத்தான் வேலை கண்டவ. எப்படி பார்த்தீங்கன்னா, பிறந்த நாள்லேருந்து நம்மை ஆதரித்து வருகிறா. பிறந்த நாள் முதற்கொண்டு ஆதரித்து வந்து வெறும் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். நான் பிறந்த நாள் முதல்ல ஆதரித்து வந்தீரே. யாக்கோபு சொல்லுகிறான், தேவண்டி கோலும் கையும் நம்மை ஆதரிக்கிறது, தேவண்டி கரணமை ஆதரிக்கிறது வந்து நித்தமும் நடத்தி. நாத்தான் மேல் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நீங்கள் பைபிளில் படிக்க வேண்டியது யோவானில் இருக்குது. நாத்தான் மேலை குறித்து நாத்தான் மேல் 46ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அதற்கு நாத்தான் மேல், நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ அதற்கு பிலிப்பு வந்து பார். ஸோ பிலிப்பு என்பவன் அந்த பேதுருடைய ஊரை சேர்ந்தவன். அவன் போய் கூப்பிட்றான், நாத்தான் மேலே கண்டு யோசிப்பின் குமாரனாகிய இயேசு, அவன் யோசிப்பின் குமாரனாகிய இயேசு என்று சொல்கிறான். கூப்பிட்டு வரான். நாசரேத்தில் இருக்காரா? நாசரேத்தில் நன்மையே வராது. இந்த ஊரில் நல்லவன் பிறக்க மாட்டானே, இது மோசமான ஊராச்சு. ஆனாலும் இயேசு நாத்தான் மேலே தமிழ் வர கண்டு உத்தம இசைவேன்னு சொல்லி, நாத்தான் மேல், நீ என்னை எப்படி அறிவீர்? என்னை எப்படி தெரியும் உமக்கு? பிலிப்பை தானே கூப்பிட்டு வந்தான், என்னை எப்படி முன்னாடி தெரியும்? நீ கபடற்றவன், நீ உத்தமன் சொல்றீரே, என்னை பற்றி எப்படி தெரியும்? இயேசு சொல், நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன். அல்லேலூயா. தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே நம்மை கண்டார். நாம் பிறக்கும் போது கர்த்தர் நம்மை கண்டார். நாம் வளர்ந்து வரும்போது கர்த்தர் நம்மை கண்டார். ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் நம்மை கண்டார். ஞானஸ்நானம் எடுக்கும்போது கர்த்தர் நம்மை கண்டார். அபிஷேகம் வரும்போது கர்த்தர் நம்மை கண்டார். ஞானத்துக்குள் வரும்போது போகும்போது கர்த்தர் உன்னை காண்கிறார். கபடற்ற உத்தம இசைவேலனே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த நாட்களில் ஜாக்கிரதையாக இவைகளை அறிந்து கொண்டு கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கர்த்தர் நம்மை கண்டார், என்னை கண்டார், என்னை மீட்டு கொண்டார், என்னை அபிஷேகம் பண்ணார், என்னை ஆலயத்தில் கொண்டு வந்தார். இது எல்லாத்துக்கும் நான் தகுதியுள்ளவன் அல்ல, எது பேத்தினால் தகுதியுள்ள மகா பரிசுத்தமுள்ள தேவன் பாவியும் அசுத்தமாக இருக்கிற என்னை கண்டாரே. ஒரு நாத்தான் மேலே கண்டவர் என்னை கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தான் கர்த்தர் நாத்தான் மேலே அழைத்து அவனை நடத்தினார். அதுக்காக என்ன செய்யணும்? கர்த்தர் நடத்தணும்னு சொன்னால் நம்மளை சுய புத்தியுமே சாராமல் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். நிறைய காரியங்கள் உங்களோட கூட வேகமாக பேசினேன். இந்த காலவெளியில் உங்களோட பேச விரும்புவது எலும்புகளை இன்னமுள்ளதாக்குவார். நம்முடைய எலும்புகளை இன்னமுள்ளதாக்குவார். வாசிக்கிறோம், எலும்புகளை இன்னமுள்ளதாக்குவேன் என்று சொன்னார். அதே ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எலும்புகளை இன்னமுள்ளதாக்குவேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வளர்ச்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார். ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார். எலும்பதை குறித்து ஒரு பெரிய ஒரு அதிகாரமே எசேக்கியேல் எழுதுகிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே எசேக்கியேலை கர்த்தர் நடத்துகிறார். அந்த பள்ளத்தாக்குள்ளே போய் அவன் பார்க்குறான், அது எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அந்த எலும்புகள் யாரை காட்டுதுன்னா, ஒரு தனி மனிதனை காட்டுது, ஒரு குடும்பத்தின் நிலவரத்தை காட்டுது. ஒரு தனி மனிதனுடைய நிலவரம், ஒரு குடும்பத்தினுடைய நிலவரம், இன்றைக்கி இருக்கிற ஆவிக்குரிய சமூகத்தை காட்டுது. 4வது இந்த எலும்பு
ஆவிக்குரிய சபையினுடைய இழிவான நிலையை காட்டுது. 5வது இன்னைக்கு இருக்க ஆவிக்குரிய ஸ்தாபனங்களை காட்டுது. ஸ்தாபனம், சபை, ஆவிக்குரிய நிலவரம், குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை, இந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள், பள்ளத்தாக்கில் இருக்கிற எலும்புகள் காட்டுகிறது என்ன நான் சொன்னேன். அதை ரொம்ப டீப்பாக சிந்திக்க வேண்டாம், நான் தொடர்ந்து பேசுகிறேன். இது இப்படி எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்களை போய் பார்த்தானே, அந்த எலும்புகள் இப்படி இருந்தது அல்ல. சொல்லுங்க, இது இப்படி இருந்தது அல்ல, இது இப்படி ஆனது. இப்படி இருந்தது இல்லை, இப்படி பள்ளத்தாக்கில் உணர்ந்திருக்கிற மாதிரி இந்த எலும்புகள் ஒரு காலத்தில் இப்படி இருந்ததில்லை, இது இப்படி ஆயிடுச்சு. ஆகையால் அது எப்படி இருந்துச்சு? ஒரு காலத்தில் சேனையாக இருந்துச்சு, இராணுவ சேனையாக இருந்துச்சு. வில் பிடிச்சாங்க, அம்பை பிடிச்சாங்க, ஈட்டியை பிடிச்சாங்க, குதிரையில் ஏறினாங்க, டக்கு டக்கு டக்குன்னு ஓடினாங்க, வைராக்கியமாக ஓடினாங்க, யுத்தத்தை பண்ணினாங்க, சதுக்களை முடித்தாங்க. இப்போ என்னவா இருக்குது? இந்த எலும்புகள் அப்படி சதுரி விழுந்து தலை தண்ணியாக, கால் தண்ணியாக, கை தண்ணியாக அப்படி வறண்டு 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 போயிடுச்சு. இது இப்படி இருந்தது கிடையாது. எசேக்கியேல் கர்த்தர் சொல்றாரு, இப்போ பார்க்குறியே இந்த எலும்பு கூடுகள், இது ஒரு காலத்தில் இப்படி இருந்து கிடையாது. நீ பார்க்குற மாதிரி செத்து போன காஞ்சி போன எலும்பு இல்லை. இது ஒரு காலத்தில் இப்படி இல்லை. இது சேனையாக டக்கு டக்கு டக்குன்னு ஓடுச்சு. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை விட வேகமாக போன எலும்புகள் இப்போ உழந்து இருக்குது. இப்போ இந்த ஸ்பீடு இல்லை, இப்போ இதுக்கு மேலே சதை இல்லை, இதுக்கு மேலே எலும்பு இல்லை, இதுக்கு மேலே நரம்பு இல்லை, இதுக்குள்ள உயிர் இல்லை. இது ஒரு காலத்தில் சேனையாக இருந்தது. ஆனால் இப்போ எசேக்கியேல் சொல்றாரு, திரும்பமாக இது எப்படி மாறணும்னா சேனையாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனையாய் மாற வேண்டும். இது சேனையாய் மாற வேண்டுமானால் இன்னைக்கு ஏன் இப்படி ஆச்சு? ஏன் இப்படி செதறி போச்சு? ஏன் இப்படி ஒன்னோட்டில் ஒரு போர்வீனுடைய தலை இங்கே இருக்குது, ஒரு போர்வனுடைய முதுகெலும்பு இன்னொரு இருக்குது, ஒரு போருடைய கை எலும்பு இன்னொரு மூலையில் இருக்குது, ஒரு போருடைய கால் இன்னொரு இருக்குது. தனக்குள்ளேயே ஒரு மனம் இல்லை, தனக்குள்ளே தேவனோட உறவு இல்லை, குடும்பத்தில் உறவு இல்லை, சபைக்குள்ள உறவு இல்லை, ஜெபத்தில் உறவு இல்லை. ஆவிக்குள்ள நிலையை பார்த்தா சேனை மாதிரி மாறல, உணர்ந்து இருக்கிறது என்பதை அந்த இஸ்ரவேலர்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. யாராவது ஒருத்தர். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் இது ஒரு கால சேனையானுச்சு. இப்போ இது இப்படி ஆகிவிட்டது, இது சேனையானுச்சு, இப்படி உணர்ந்து போச்சு, இப்படி ஆகிவிட்டது. இது மறுபடியும் சேனையை மாறணும். இதை கண்டுபிடிச்சது யாரு? இதை கண்டுபிடிச்சது எசேக்கியேல் தீர்க்கதரிசியல்ல, கண்டுபிடிச்சவர் ஆவியானவர். இவர் சேனையா இருந்தாங்க என்பதை கண்டுபிடிச்சவர் ஆவியானவர். ஆமென். ஆவியானவர் என்ன செய்கிறாரு? ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஆவியானவர் புதை பொருளை வெளியே இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியே கொண்டு வருகிறவர். சங்கீதக்காரனாகிய விசுவ தேவனே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், இதில் ஈனம் இருக்குதா, வறண்டு போச்சா, எப்படி இருக்கு என்பதை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருன்னு கேட்குறார். 139 சங்கீதம் சொல்கிறார், ஆராய்ந்து போம். ஆதாம் பாவம் செஞ்சான். ஆதாம் தான் பாவம் செஞ்சு ஆதாம் அறிக்கையிடவே இல்லை. கடைசிக்கு நான் பாவம் செஞ்சு ஆதாம் சொல்லவே இல்லை. 1500 வருஷம் கழிச்சு ஆதாம் பாவம் செய்தான்ற வார்த்தையை யோபுல மோசே எழுதுறாரு.
மோசே எப்போ எழுதுறாருன்னா, ஆதாம் அறிக்கையிடலை, ஆதாம் பாவத்தை அறிக்கையிடலை என்பதை யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். யோபு 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் மோசே யோபின் புஸ்தகத்தை எழுதும்போது, ஆதாம் எப்படி பாவத்தை அறிக்கை செய்யாமல் விட்டானோ, நான் அப்படி இல்லை என்பதை யோபு எழுதுகிறார். 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோபு 31:33. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை மடியிலே ஒழித்து வைக்கவில்லை. ஆமென். அவன் யோபு தன்னுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் மூடி வைக்கவில்லை, ஒழிச்சு வைக்கவில்லை. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டார். ஆதாமை போல தன் பாவங்களை அக்கிரமத்தை மூடி வைக்கல. யோபு எப்பவுமே தன்னை பரிசுத்தமானாய் காத்து கொண்டான். ஆதாம் பாவம் செஞ்சு யோபுக்கு எப்படி தெரியும்? யோபுக்கு தெரியாது. சாம்பல் உட்காந்து என்ன தெரியும்? ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ யோபு தன் வாயினால ஆவியானுடைய அனுக்கிரகத்தினால 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஆதாம் வந்து செத்து போன ஆதாமை குறித்து ஹிஸ்ட்ரி புக் எழுதலை, ஆதியாகமம் எழுதலை, யாத்திராகமம் எழுதலை, எந்த ஆதாமை பற்றி சரித்திர புஸ்தகம் வடிவில் எழுதவில்லை. அந்த சாம்பலில் உட்காந்துருக்க யோபுக்கு எப்படி ஆதாம் பற்றி தெரியும்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். ஐயா, மோசையாவது நமக்கு எழுதி வச்சார். ஆதாமை குறித்து யோபுவை குறித்து எழுதி வச்சு படிக்கிறோம். அந்த யோபுக்கு என்ன தெரியும்? அவன் ஏனோக்கு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவன், அவன் சாம்பல் உட்காந்தவன், பைபிள் வாசிக்காதவன். அந்த ஆண்டவர் எழுதுகிறார், ஆதாமை போல பாவத்தை மறைக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, அனனியா சப்பீரால் இறந்தாங்களே, அவங்க எதனால இறந்தாங்க தெரியுமா? பொய் சொன்னதுனால இறந்தாங்க. கரெக்டு, சந்தோஷம். ஆனால் அனனியா சப்பீரா ஏன் இறந்தாங்க? ஏன் ஆண்டவர் அடித்தார்? ஆதியாம் அப்போஸ்தலர் படிக்கல 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அனனியா சப்பீராலும் பேதுருக்கிட்ட வந்து நாங்கள் இவ்வளோக்கு தான் விற்றோம் அப்படின்னு சொன்னாங்க. முழு அமௌண்ட்டை சொல்லலை, பாதியை ஒழிச்சு வச்சுட்டு பாதியை கொண்டுன்னு சொன்னாங்க. ஒழித்து வைப்பது தான் பாவம். இவ்வளோக்கு தான் விற்றோம், இவ்வளோ தான் கொண்டு வந்தோம், உண்மையை பேசிதான் கூட உயிர் வாழ்ந்துருப்பாங்க. அப்போ தேவ ஆவியானவர் மறைப்பிடத்தில் வைக்கிறதெல்லாம் பார்க்குறார். குக்கரில் ஒழிச்சு வச்சா தெரியும், பீரோவில் ஒழிச்சு வச்சா தெரியும், அல்மீராவில் ஒழிச்சு வச்சா தெரியும். ஆமீன். பேங்க்கில் ஃபிக்ஸடில் போட்டாலும் தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ வீட்டில் அனனியா சப்பீராலும் கொஞ்சம் பணத்தை எடுத்து பீரோவில் ஒழிச்சு வச்சுட்டு, கொஞ்சம் பணத்தை எடுத்து கடற்கரையில் ஒழிச்சு வச்சுட்டு, கொஞ்சம் பணத்தை வச்சு அல்மீரா ஷெல்ஃபில் பலன மேலே தூக்கி போட்டு பேதர் பாஸ்டர்கிட்ட சொல்லுவோம், இவ்வளோக்கு தான் விற்றோம், இவ்வளோ தான் ரசமாகும், இவ்வளோ தான் காணிக்க. கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, இவங்க பொய் சொன்னதுனால அடி விழலை, ஒழிச்சு வச்சதுனால. ஆமே, ஒழித்து வைத்து ஆதாம் ஒழிச்சது போல் நான் ஒழிக்கலை யோபு சொல்கிறான். அதே போல் அனனியா சப்பீரா ஒழித்து வைத்ததை யார் கண்டுபிடிச்சா? யார் கண்டுபிடிச்சா? பேதுரு பாஸ்டர் கண்டுபிடிக்கல, ஆவியானவர் கண்டுபிடிச்சார். குக்கரில் ஒழிச்சிருக்க, பீரோவில் ஒழிச்சிருக்க, கடல்களில் ஒழிச்சிருக்க, இவ்வளவு தான் வித்தேன்னு சொல்கிறல்ல, அதை கண்டுபிடிச்சது யார்? தேவாவியானவர். அல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆகையினால் அவர் சொல்கிறார், இந்த எலும்புகள் இப்போ பார்க்குற எலும்புகள் இல்லை, இது ஒரு காலத்தில் சேனைங்க, இப்போ இது இப்படி ஆகிடுச்சிங்க, இதில் ஈரம் இல்லை, இது வறண்டு போச்சு. என்ன மாதிரி சேனை தெரியுமா? சத்துருக்களை முறியடித்த சேனை. பொல்லாத பெலிஸ்தரையும் அமலேக்கியரையும் கோலியாத்தையும் பெரிய பெரிய நாட்களை அடித்து காலி பண்ணவங்க. இவங்களுடைய வைராக்கியம் பயங்கரம், இவங்க ஜபஜீவி பயங்கரம், இவங்களுடைய பரிசுத்தம் பயங்கரம், இவங்களுடைய விசுவாசம் பயங்கரம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் டல் ஆனாங்க, கொஞ்சம் ஜபத்தில் டவுன் ஆனாங்க, கொஞ்சம் வேதவாசம் டவுன் ஆனாங்க, கொஞ்சம் கர்த்தரை தேடி டவுன் ஆனாங்க. கொஞ்சம் டவுன் ஆகும்போது சத்துருக்களை இவங்களை அடிச்சுட்டு போயிட்டான்.
பெரிய வீரர்கள் முறிஞ்சு விழுந்திருக்காங்க. இவங்க திரும்ப வீரரை மாற்றணும்னா கர்த்தர் ஆவியானவர் கிரியை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சரியானது கண்டுபிடிக்கிறவங்க யாருன்னா ஆவியானவர். ஆமென். இப்போ 37:7 வாசிங்க. ஏன் அப்படி உழந்து போச்சு? எலும்புகள் உழந்து போன காரணம் என்ன? வாசிங்க. 37:7 எசேக்கியேல் 37. எனக்கு கட்டளையிட்டபடியே தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, ஆசை உண்டாயி ஒவ்வொரு எலும்புகளும் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டன. ஆமென். சேர்ந்து கொண்டன. முதல் குறிப்பு சேர்ந்து கொண்டன என்பதற்கு நீ ஆப்போசிட் எதிர்ப்பதை என்ன சொல்லுங்க? பிரிந்து கொண்டன. ஆமென். முதல் காரியம் என்னது? சேர்ந்து கொண்டன. ஒவ்வொரு எலும்புகளும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டன. ஆமென். தன் எலும்போடு. ஆதாம் ஏவாளை பார்த்தேன்னு சொல்றான், இவர் என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புமாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு சிலுவையில் மரிக்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய விழா எலும்பில் குத்தப்பட்டதுனால நாம் யாருடைய எலும்பின் எலும்பும் மாம்சம் மாறுமா? பிதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன், நாம் அவருடைய மணவாட்டியை மாறும்பொழுது அவருடைய எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாய் மாறுகிறோம். என் மாம்சத்தில் பாவம் செய்ய மாட்டேன், எலும்புலையும் பாவம் செய்ய மாட்டேன். என் எலும்பு இயேசுடைய எலும்பு, என் மாம்சம் இயேசுடைய மாமிசம். அவரின் மணவாளன், நான் நம்முடைய மணவாட்டியின் இடத்துல ரெண்டாவது ஆதாமுக்கு சபை அவருடைய மனைவியாய் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏவாள் யாருடைய விழா எலும்பு? ஆதாமுடைய விழா. நம்ம யாருடைய விழா எலும்பு? இயேசு கிறிஸ்துவுடைய விழா எலும்பு. ஆமென். இயேசு கிறிஸ்துவோடு சபை ஒன்றா சேருமானா அந்த எலும்புக்கு ஜீவன் வந்துடும். ஆமென். சபையாக சேர்ந்தார். அதே போல் விசுவாசிகள் ஒன்று ஐக்கியமாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கிறோம். சிறு கூட்டமாய். ஆமென். பாட்டு அப்படி தான் பாடுறாங்க. சிறு கூட்டமாய் துதிக்கிறோமையா, பெருங்கூட்டமாய் மாட்டு. சிறு கூட்டத்தில் நான் உழந்த எலும்பாக இருந்தால் ஜீவன் உண்டாக. சிறு கூட்டம் 2 பேர் சேர்ந்தாலும் சரியாக ஜெபம் பண்ணும், 3 பேர் சேர்ந்தாலும் சரியாக ஜெபம் பண்ணும், 5 பேர் சேர்ந்தாலும் மனசு ஒன்றா சேர்த்து சங்கிலி போட்டு கட்டி ஜெபம் பண்ணால் பிசாசு சங்கிலி உடைக்கப்படும். ஒரு பவுலும் சீரா 2 பேர் தான் ஜெபிச்சாங்கன்னா சிறைசாலை உடைச்சு தான் வெளியே வரணும். அதுதான் சேனை. ஹல்லேலூயா. பவுல் ஒன்று சிந்திக்கிறாரு, டேய் உன்னை நம்பி தானே இந்த ஜெயிலுக்குள்ளே வந்தேன், நீ ஊடி செய்கிறேன், உன்னோட நினைஞ்சம்பி வந்தால் சாவுகிறாக்கி உன் கூட சேர்ந்து வந்து நானும் தலைக்கிற தொங்குறேன், உன்னை நம்பினா அவ்வளோதாண்டான்ட்டு சீலா சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? சேர்ந்துருக்காது எலும்பு. ஆமென். அவன் சொல்கிறான், நீ நம்புகிறான் இயேசுவை, நான் நம்பியிருக்கேன். நீ ஆராதிக்கிற இயேசு, நானும் ஆராதிக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து ஆராதிப்போம். இயேசுடைய எலும்போடு இவங்க 2 எலும்பை போய் ஓட்டுது. பவுலுடைய எலும்பை ஓட்டுது, சீலாவுடைய எலும்பும் இயேசுவோட ஒட்டி ஆராதனை பண்ணும்போது இயேசுடைய எலும்புக்கு கிரியை செய்யுது. அங்கே ஒரு அசைவு ஏற்படுது. ஆமென். சேர்ந்த எலும்புகள், பிரிந்த எலும்புகள் இல்லை, சேர்ந்த எலும்புகள். பிசாசுக்கு ஒன்றும் பிடிக்காது. 2 பேர் இயேசு நாமத்தில் கூடினா பிசாசுக்கு பிடிக்காது. 3 பேர் இயேசு நாமத்தில் ஒன்றா கூடினா பிசாசு பிடிக்காது. சபை கூடி வருவது பிசாசுக்கு பிடிக்காது. ஏன்னா எலும்புகள் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா நாளைக்கு சேனையாக மாறிடும். சேனையாக மாறிச்சுன்னா நம்ம தலைக்கு ஆபத்து பிசாசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் என்னுடைய குடும்பங்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எலும்புகள் ஒன்றாய் சேர வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வெளியே பார்த்தா எலும்புகள், மேலே படத்தாக்குள்ள பார்த்தா எலும்புகள் இருக்குது. ஆனால் அந்த அந்த தலை எலும்பு, ஒருத்தருடைய தலை எலும்பு அங்கே இருக்குது, அவன் முதுகெலும்பு இன்னொரு இடத்துல இருக்குது, அவனுடைய கால் எலும்பு இன்னொரு இடத்துல இருக்குது. அது ஒன்றா சேர்ந்தான்
ஒரு மனிதனுடைய எலும்புகள் ஒன்றா சேர்ந்தோம். ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஒவ்வொரு விசுவாசியும் தன் தன் விழா எலும்பாகிய இயேசுவோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். அதுயா குடும்பத்தில் மனைவி, கணவருக்கு மனைவியாக இருக்க மனைவி யாருன்னா புருஷனுடைய விழா எலும்பு. ஆமென். விழா எலும்பு. கணவனை எதிர்த்து பேசக்கூடாது. ஒவ்வொரு எலும்பும் தன் தன் விழாம்போடு ஒன்றா தான் நிற்கணும். குடும்பத்துக்குள்ளே எலும்பு ஒன்றா சேரணும். சபைக்குள்ள இயேசு கிறிஸ்துவோட எலும்போடு நம்ம எல்லா எலும்பும் ஒன்றா சேரணும். பழையபடி ஒரு சேனை உருவாகணும். அது பிசாசுக்கு பிடிக்காது. பிசாசுக்கு பிடிக்காது. ஒரு மனம் வந்துச்சுன்னா மகிமை வந்துடும். ஒரு மனம் வந்துச்சுன்னா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஐக்கியம் வந்துச்சுன்னா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இதோ சகல ஒருமித்து கூடி வாசம் பண்ணுது. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். அது ஆரோன் சிறுமை ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அது நல்ல தைலம். உன் தாடியில் இறங்கி அங்கில வடிகிற தைலம். அங்கே கத்திர ஆசீர்வாதத்தையும் ஜீவனை கட்டளை எடுக்கிறார். 133 வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. பிரிஞ்சு இருக்கிறது. வெளியே பார்த்தா எலும்பு, ஆனால் பார்வையில் பிரிஞ்சு இருக்குது. பிரிஞ்சிருக்கிற எலும்புகள் என்ன செய்யணும்? இந்த கால் எலும்பு இந்த கை எலும்போடு அந்த தலையோடு தன் எலும்போடு சேர்ந்தா அந்த அந்த ஆளுடைய பேர் நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கொள்ளுங்க. மல்கியான்னு பேர் வச்சுங்க. மல்கியாவோட தலை இங்கே இருக்குது, மல்கியாவோட உடம்பு இங்கே இருக்குது, மல்கியாவோட கால் இங்கே இருக்குது, கையும் இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறேன்னா மல்கியாவோட தலை, மல்கியாவோட கால், மல்கியாவோட கை, மல்கியாவோட முதுகு ஒன்றா சேர்ந்தா முழு மல்கியாவாக மாறிடும். இருக்குங்களா? நான் பிசாசு ஒரு மனதுக்கு எடுத்து சரிச்சிட்டேன்னா மல்கியா மண்டை ஒரு பக்கம், மல்கியா கால் ஒரு பக்கம் ஆயிடுச்சு. இப்போ கர்த்தர் கிரியை செய்யும்போது அது ஒன்றாக மாறுது. ஒவ்வொரு எலும்பும் அங்கே 3000 பேர் செத்துருக்கானா 3000 எலும்பு என் தலை என் கால் என்று ஒன்னோடு சேரணும். சேர்ந்தால் சேனையம் பாருங்க. சேர்ந்து கொள்வதற்கு இப்ரே பாஷையில் என்ன வார்த்தை சொல்லப்படுதுன்னா QANARD, கனார்டு. கனார்டு கனார்டு என்ற வார்த்தைக்கு அவங்களுடைய தன்னுடைய சுயத்தை தியாகம் பண்ணுவது. ஒரு மனுஷன் தன்னுடைய சுயத்தை தியாகம் பண்ணாதான் ஆமென் ஒன்னோடு ஒன்று செய்ய முடியும், சேர்ந்து கொள்ள முடியும். பாருங்க, ஒரு கையில் கை எடுத்துக்கொள்ளுங்க. கையில் இதுலேருந்து இந்த மணிக்கட்டிலேருந்து இது வரைக்கும் ஒரு எலும்பு, சரிங்களா? இந்த மணிக்கட்டிலேருந்து எல்போ வரைக்கும் இது வரைக்கும் இந்த மூட்டு வரைக்கும் 2வது எலும்பு, சரிங்களா? இங்கேருந்து ஆம்ஸ் வரைக்கும் 3 எலும்புகள் கொண்டது தான் கை. இந்த 3வது இந்த எலும்பு இதில் 5 விதமான விரல்கள் இருந்தாலும் இது உள்ளங்கையோடு சேர்ந்து வரக்கூடிய எலும்புகளாக ஒரு பார்ட்டாக சொன்னேன். இது 2வது பார்ட்டு, இது 3வது பார்ட்டு. இப்போ கையில் இருக்க விரல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. இதில் வலி உண்டாகுது, இதில் வீக்கம் உண்டாகுது, இதில் வேதனை உண்டாகுது. நான் ஒத்துழைக்க மாட்டேன், இன்னொரு அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேன் இந்த விரல் சொல்லுதுன்னு வச்சுங்க. அப்போது இந்த பெரிய இந்த ஆம்ஸ் இருக்குல்ல, பொய்யம் இருக்குல்ல, இது பரவாயில்ல, நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நீ சின்ன ஆளாக இருந்தாலும் நீ எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னால், அட்ஜஸ்ட் பண்ணி வரமாட்டேன்னு சொன்னால், நான் இறங்கி வரேன். நான் இறங்கி வந்து உங்கள் வேலையை நான் செய்கிறேன். விட்டு கொடுக்கணும். இந்த பொய்யம் இந்த விரலுக்கு பதிலாக நான் என்னை விட்டு கொடுக்குறேன், தியாகம் பண்ணுறேன், நீ செய்யாத வேலையை நான் செய்கிறேன். ஆமென். விளங்குச்சா? அதுபோல் தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா, மனுஷன் தன்னோட ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்லி தேவனே நானே இறங்கி வரேன்ட்டு பல்லவத்துட்டு இறங்கி வந்து பெரிய தேவன் மண்ணான மனுஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா?
இன்னைக்கு ஏன் ஒருத்தருக்கு பிரிவினை உண்டாக தெரியுமா? வீடுகளில், குடும்பத்தில் நான் பெரிய ஆள், நீ சுண்டு விரல், நான் பெரிய ஆள் நினைக்கணும்ல. அதனால தான் எலும்புகள் வீடுகளில், குடும்பங்களில் பிரிஞ்சிருக்குது. சபையில் கூட பிரிஞ்சிருக்குது. நான் பெரிய ஆள், நான் பெரிய ஆளாக காட்ட போகிறேன், நான் சின்ன ஆள் இல்லை. சில ஆட்கள் பாஸ்டரோட பெரிய ஆள் ஆகிடுவாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன செய்யணும்? பெரிய ஆள் தான் இறங்கி போய் நானே விரலாக இருக்கேன், நானே பியூனாக இருக்கேன், நானே மெசஞ்சராக இருக்கேன் அப்படி இறங்கிடணும். வேறு வழி கிடையாது. ஆமே, உங்கள் வீடுகளில் முதல்ல நான் பெரியார் இனத்தை தூக்கி போட்டு, ஆமே, பாவம் அந்த சுண்டு விரல் பலவீனமாக இருக்குது, பாவம் அந்த கை கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி பெரியாள்னு நினைக்கிறோம். நான் யார் தெரியுமோ அந்த இடத்த விட்டு இறங்கி உன்னை சுய தியாகம் பண்ணினா, இயேசு போல தியாகம் பண்ணினா உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் வரும். அல்லேலூயா. எலும்புகள் ஒன்றா கூடும். பிள்ளைகளும் தாய் தகப்பனும் ஒன்றா கூடுவாங்க. பிள்ளைகளும் தாய் ஒன்றா கூடும். புருஷனும் மனைவி ஒன்றா கூடுவாங்க. ஜெப சத்தம் உண்டாகும். எலும்புகள் ஒன்று சேர்ந்து கொலகலகலகல சத்தம் உண்டாகும். சோத்திர சத்தம், துதி சத்தம் உண்டாகும். ஏன் உழந்த எலும்புகளை இருக்க வேண்டும்? கர்த்தர் வருஷத்தோட சொல்ற, நீ உழந்த எலும்புகளை இருக்காத, ஒன்னா சேரு. உழந்த எலும்புகளே ஒன்றாய் கூடுங்கள். கர்த்தர் உன்னை ஒன்றாய் கூட்ட விரும்புகிறார். குடும்பங்களே ஒன்றாய் கூடுங்கள். சபையை ஒன்றாய் கூடுங்கள். வீடுகளுக்கு தாய் தப்பன் பிள்ளைகளை கூட்டி உட்கார வைங்க. இயேசுவின் நாமத்தில் கூட்டுங்க. எலும்புகள் ஒன்றா கூடும்போது, ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்போது கொஞ்சம் தியாகம் பண்ணி பாருங்க, எலும்புகள் ஒன்றா கூடியும். கர்த்தர் இந்த வருஷம் அதை செய்கிறார். கர்த்தர் நம்மை மறுபடியும் பழைய சேமிப்பர் மாற்ற விரும்புகிறார். இந்த வசனத்தை பேசும்போது பிசாசுக்கு பிடிக்காது. பிசாசை ஓரம் கட்டி விட்டுருங்க, கர்த்தரை பிடிங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த உள்ளங்கை எலும்புக்காக இந்த எலும்பு தண்ணி என்ன பண்ணுதுன்னா தியாகம் பண்ணுது. பரவாயில்ல, ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் செய்யாத, நீ பேசாமல் வழி உட்காந்துரு. நான் பெரிய ஆள் நினைக்க மாட்டேன். நீ பெரிய நினைச்சிட்டியா, நீ பெரிய அளவே இரு. நான் இறங்கி மாதாள வரைக்கும் இறங்கி நான் தாழ்த்தி, நீ செய்ய முடியாது, நான் செய்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுடைய தாழ்மை அங்கே தான் இருக்குது. உங்களுடைய வீடுகளில் நீ கற்றுக்கொள்ள விட்டு கொடுக்க முடியாத பெருமையில் பிடிவாத நிற்கிறத விட்டுட்டு இறங்கி வாங்க. உங்கள் வீடு நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும். இந்த வருஷம் கர்த்தர் உங்களுடைய எலும்புகளை ஒன்று கூட்டுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த காரியத்தை தான் குறித்து நான் சொன்னேன். நோக்கம் சரியாக இருந்தால் ஐக்கியம் கரெக்டாக இருக்கும். ஒரு பீச் ஓரத்தில் 1,00,000 பேர் ஜனங்க பொதுமக்கள் ஜாலியாக விளையாண்டுருக்கான்னு சொன்னேன் அன்னைக்கு, ஞாபகம் இருக்குதா? அதில் மிலிட்ரி ஆட்கள் சேர்ந்து அவங்கள 1,00,000 பேருங்க ஆடிட்டு இருக்காங்க. அப்படி ஆடிட்டு இருக்கும்போது 1,00,000 பிள்ளைகள் ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. அப்பா இருக்கல, அம்மா இருக்கல, அப்படி ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க. அது எத்தனை பேர் காணா போச்சு தெரியாது. மிலிட்ரி ஆட்களும் அவங்களும் 1,00,000 பேர் விளையாண்டுருக்காங்க. ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஃப்ரின்னு விசில் அடிக்கிறான். 1.5 மணி நேரம் கழிச்சு விசில் அடிக்கிறான். 1.5 மணி நேரம் முடிஞ்சிச்சு, அவங்க புறப்பட்டு போகணும். அவங்க ஒரு நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டவங்க, இராணுவத்தில் அழைக்கப்பட்டாங்க, சேனைக்கு அழைக்கப்பட்டவங்க. ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் அந்த கடலில் என்ஜாய் பண்ணலாம். 1.5 மணி நேரம் கழிச்சு ஃபுல் விசில் அடித்தோடனே 1,00,000 பேரும் அந்த ஒரு விசில் கீழ்ப்படிஞ்சு மொத்தமாக அந்த ஆஃபீஸர் மேலே நிற்கிறாங்க. அந்த விசில் பொதுமக்கள் கிடையாது. அந்த விசில் பொதுமக்களுக்கு மற்ற 1,00,000 பேர் கிடையாது. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனுடைய சேனைக்கு, கர்த்தர் சேனைக்கு தலைவராக இருக்கிறார். ஒரு விசில் அடித்தா கூடி வர்றது தான் அருமையான எலும்புகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கூட ஒவ்வொரு நேரத்துக்கு காலையில் விசில் அடிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை சுகமளிக்க ஜெபம் பிர்ன்னு ஒரு விசில், வியாழக்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி பிர்ன்னு விசில் அடிக்கிறேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை காலை சகோதரி ஜெபம் பிர்ன்னு விசில் அடிக்கிறோம். அந்த விசிலில் மக்கள் கூடி வந்தால் உழந்த எலும்புகள் இல்லை, பிரிந்து போன எலும்புகள், சேர்ந்த எலும்புகள் தான் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர முடியும். ஆமென்.
அவர் விசில் அடிக்கிட்டான். அவர் விசில் அப்படி தான் அடிப்பார். நாம் அதில் போகணுமான்னு சொன்னால் நம்ம அந்த 1,00,000 பேர் மிலிட்ரியில் இல்லைன்னு அர்த்தம். ஆமாம். அந்த மிலிட்ரிக்குரிய ஜனங்க மட்டும்தான் அந்த விசில் சத்தம் கேட்கும், எக்கால சத்தம் கேட்கும். எல்லாம் மற்ற பொதுமக்கள் 1,00,000 பேர் இன்னும் விசில் விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. 1.5 மணி நேரம் இவங்க விளையாண்ட பிறகு புருன்னு விசில் அடித்தோடனே அத்தனை பேர் விளையாடினா நோக்கத்தோடு அழைக்கப்பட்டோம். ஆமேன். எதற்காக தலைமை அழைத்தார்? மகிமைக்கென்று அழைத்தார். எதற்கு முன்குறித்தாரோ அதை அவர் முன்குறித்தார். அவர் நம்மை அழைத்தார், அவர் நம்மை தெரிந்து கொண்டார், அவர் நம்மை நீதிமானாக்கினார், அவர் நம்மை மகிமையுடனாக்க போகிறார். மகிமை அடைந்து மறுமாக்கப்பட போகிறோம். ஏன் சபை கூடி வந்து இப்படி ஜெபிக்கிறோம்னு சொன்னால் ஒரு நாள் மகிமை அடைவோம். அடக்காரனை மட்டும்தான் நம்ம தேவசாயின்னு பாடக்கூடாது. எப்போது தேவசாயிலாய் மாற வேணும். அதுக்கு என்ன செய்யணும்? எலும்புகள் ஒன்று கூடி வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. உங்கள் வீடுகள் உண்டாகட்டும், குடும்பங்கள் உண்டாகட்டும், பிள்ளைகள் உண்டாகட்டும். அப்பா அம்மா வர்ற இடத்துக்கு பிள்ளைகள் வரணும், சபைக்கு பேர பிள்ளைகள் ஒன்றா வரணும். எல்லாம் ஒன்று கூடி வந்தால் உழந்த எலும்புகள் உழந்த எலும்பார்கள், சேர்ந்த எலும்புகள். சொல்லுங்கள், சேர்ந்த எலும்புகள், சேர்ந்த எலும்புகள். ஆமேன். விட்டு கொடுத்துட்டா தோல்வியா? விட்டு கொடுத்த தோல்வியா? கோடத்தானமா? விட்டு கொடுத்தா கோடத்தானமும் கிடையாது, விட்டு கொடுத்தது தோல்வியும் இல்லை. விட்டு கொடுத்தது ஜெயம். ஹல்லேலூயா. ஒரு நோக்கத்தில் இணைஞ்சிருக்கணும். எப்படியாவது ராஜ்யம் கட்டணும், எப்படியாவது கர்த்தர் மகிமைப்படணும், எப்படியாவது கர்த்தர் உயரணும். அந்த நோக்கத்தில் ஒன்றா சேர்ந்து நோக்கத்துக்காக. ஆமேன். அவ்வளோ மிலிட்ரி ஆஃபீஸரும் ஒரு விசில் அடிச்சுன்னா 1000 ஆசை பீச்சில் இன்னும் கொஞ்சம் விளையாட ஆசை இருந்தாலும் விட்டு கொடுத்து ஓடி வராங்கன்னா நான் அடைக்கப்பட்டதுக்கு நோக்கம் ஒரு சேனை. நோக்கத்தோடு வந்தால் நெருக்கம் உண்டாகும். ஐ நோக்கம் இருக்கவனுக்கு என்ன உண்டானா நெருக்கம் நெருங்கி சேருவாங்க. ஆமேன். நோக்கம்தான் ஒரு எலும்பை ஒரு எலும்போடு சேர்ப்பது. ஆமேன். முதலாவது தேவன் விட்டு கொடுக்க விரும்புகிறார். ரெண்டாவது நோக்கத்தை புரிந்து கொண்டால் ஒன்று சேர முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்க, நோக்கம் புரியாது. ஆகாருக்கும் இஸ்மேலுக்கு நோக்கம் தெரியாது. ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை கொடுக்க போகிறார் என்பது ஆகாருக்கு தெரியாது, இஸ்மேலுக்கு. அவங்க பரியாசம் பண்ணதை தெரியும். அவங்க ஆபிரகாம் வீட்டில் வளர முடியாது. ஆண்டவர் என்ன செய்யணும்னா ஈசாக்கை ஆசீர்வதிக்கணும்னா இந்த பரியாசக்காரனையும் அந்த ஆகாரையும் வெளியே தோர்த்துனா இந்த குடும்பத்தை ஒன்றாக்க முடியும். அதனால் ஆகாரையும் இஸ்மவேலையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்கூட்டியே வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் ஈசாக்கு கொடுத்து ஈசாக்கை இழுத்து கொண்டு போயிட்டு மலை மேலே சேர்றான். ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே மோரியா மலை இருக்குது. இது வரைக்கும் மோரியா மலை பார்த்ததே கிடையாது ஆபிரகாம். ஆனால் தூரத்தில் ஆண்டவர் சொல்கிறது விசுவாசித்து அவன் பார்க்காத ஒரு காரியத்தை நம்பி ஈசாக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ தூரத்தில் பார்த்து நம்புகிறான். ஆமேன். தேவனும் ஆபிரகாமும் ஒரு நோக்கத்தோடு இணைஞ்சிக்கிட்டாங்க. இந்த எலும்பும் அந்த எலும்பும் ஒன்றா சேர்ந்துக்கிச்சு. இப்போ ஈசாக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இல்லை ஈசாக்கு இதாக பேசினா கூட ஆபிரகாம் வாய் திறக்க மாட்டான். கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து. இப்போ நோக்கம் கண்ணில் தெரியல, தூரத்தில் இருக்குது, அது தரிசனத்தில் இருக்குது. தரிசனத்தை உடையவன் இப்போ போகிறான். போக 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 ஒரு 3 நாள் பிரயாணம் பண்ணும்போது மோரியா மலை கண்ணுக்கு தெரியுது. நெருங்கும் போது தரிசனம் கண்ணுக்கு தெரியாது, நெருங்கும்போது கர்த்தர் சொன்னது கண்ணுக்கு தெரியும். நீ ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்ணுறதுனால கண்ணுக்கு தெரியாது. நீ நெருங்கும்போது எலும்பு ஒன்றா ஒட்டி சேர்ந்து முன்னாடி அசைய இந்த வருஷம் முடியத்துக்குள்ள மோரியா மலை தெரியும். அல்லேலூயா. அது ஒரு கண்ணுக்கு தெரியாது. பாஸ்டர் ஆரம்பத்திலேருந்தே ஒன்றா சேருங்க, ஐக்கியமாக இருங்க, முன்னாடி போங்க, நெருங்க, மோரிய மலையை பாருங்கள். அது புத்தி கெட்டாது. நம்ம மூளை மாம்ச மூளை, நம்ம அறிவு குறைவுள்ளது, நம்ம ஞானம் குறைவுள்ளது. ஆவியானவர் சகலத்தை அறிந்திருக்கிறார். அப்படி நெருங்கி போகும்போது குடும்ப ஜெபம், வீட்டு ஜெபம்,
பண்ணி நெருங்கும் போது இந்த அக்டோபர் வரத்துக்குள்ள ஒரு மோரியா கண்ணுக்கு தெரியும். ஆமென். அப்போ இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறான், தெரியுதுடா தூரத்தில் பரலோகம் தெரியுதுன்னு பாடுறா ஃபாதர் பாடுற, தூரத்திலே பரலோகம் தெரியுது பாடுறா இல்லையா? அதுபோல் தூரத்தில் மோரியா தெரியுது. அதோ பார்த்துட்டேன், அதில் உச்சியை பார்த்துட்டேன், நடக்கலாம், சந்தோஷம் வந்துச்சு, மோரியா கிட்ட வந்துச்சு. தெரியல, விசுவாசத்தில் பார்த்தான். இப்போ நெருங்குறான், இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது, பார்த்துட்டான். இந்த மலை தான் ஏறுறான். ஏறி என்ன சொல்லுவான், ஏய் மோரிய மலை நிற்கிறேன் சொல்லுவான். சொல்ல மாட்டேன். தூரத்தில் பார்க்கல, கிட்ட நெருங்குறான். தரிசனத்தை நெருங்குகிறான். நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை நெருங்குகிறாய். ஆமென். வற்றாத நீரூற்றை நோக்கி நெருங்குகிறாய். அது ஒன்று கூடி ஜெபிக்கிறாய். காலங்கள் செல்ல இதோ மோரியா தெரியுது. நெருங்க மோரியா மலை மேலே ஏறி நின்ன பிறகு இதோ நான் மோரியா மலை நிற்கிறேன், இதோ நீண்டு பாய்ச்சல் தொட்டு மாறிட்டேன். ஆமென். சத்தியத்தை அறிவியல் சக்தி விடுதலாக்கும். மெதுவாக நெருங்கி நோக்கம் ஒன்று முன்னாடி தரும். கிறிஸ்து நண்பியை நெருக்கி ஏவுது, நடத்துது. என்ன வந்தாலும் பசியோ பட்டினியோ துன்பமோ ஒன்று பிரிக்க நான் போயிட்டே இருப்பேன். ஃபார்வர்டில் போயிட்டு பின்னாலும் மறந்து முன்னாடி போய் போ நெருங்கு. இதோ மலை தெரியுது, இதோ மோரியா தெரியுது, இதோ மலை மேலே நிற்கிறேன். ஜனவரி சொன்னார், அக்டோபரில் நீர் பாய்ச்சல் தோட்டம். இதோ ஜனவரி சொன்னார், ஜூன் மாதம் வீட்டில் எல்லாம் ஆசீர்வாதம் வந்துச்சு. அது ஜனவரி சொன்னார், ஒவ்வொரு ஜபத்தில் ஒன்றா கூடி குடும்பமாக ஜெபித்தோம், ஏரியா பிறகு ஜெபித்தோம், சபையில் ஜெபித்தோம், எல்லா வீட்டிலும் அழுதும். ஆண்டு அந்த மோரியா பார்க்கணும், அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கணும். கிட்ட நின்று வந்துட்டேன். அப்போ தான் திருத்தி, ஆத்மாவோட திருத்தி, எலும்புகள் இனமுள்ளதாக்க. இப்போ கூட ஒரு பிரச்சனை, கத்திக்கு வாங்கணும், கஷ்டமான வேதனை, விடுதலை வந்துட்டேன், கத்தி வாங்க முட்டுருவேண்ணா, ஓங்கிதான். ஏய் நிறுத்துடா, டேய் என்னோட ஒட்டி கொண்ட எலும்பு நீ தான், எங்கூட ஒட்டிக்கிட்ட, என்னோட சேர்ந்தமே, என் விழா எலும்பு ஆபிரகாமே, என் சிநேகிதனே, என் விழா எலும்புடா நீ, நான் சொல்றபடி தியாகம் பண்ணிட்டா. செல்ஃப் சாக்ரிஃபைஸ், சுயத்தையே தியாகமாக ஒப்பு கொடுத்தியே, உனக்காக இதாக செய்ய மாட்டேன்னு சொல்லி கத்தியே நிறுத்திட்டாரு. இந்தா உனக்கு நீர் பாய்ச்சல் தோட்டம், அங்கே ஒரு கடா இருக்குது, அதை எடுத்து வெட்டு, உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை முதலாவது அடைய வேண்டுமானால் ஒன்று சேரணும். அதுக்கு ஒரு நோக்கம் வேணும். அந்த நோக்கம் என்ன செய்யும், நம்ம கர்த்தரோடு நெருங்க பண்ணும். ஆமென். அன்னாள் கர்த்தரோடு நெருங்கினார், தாவீது கர்த்தரோடு நெருங்கினான், யோசுவா கர்த்தரோடு நெருங்கினான். ஒரு முச்செடி புதரை பார்த்தோன்னே மோசே கர்த்தரோடு நெருங்கினான். ஒரு மோரியை நோக்கி ஆபிரகாம் நெருங்கினான். இயேசு கொல்கத்தாவை பார்த்து நெருங்கினான். நாம் பர்வதத்தை பார்த்து நெருங்குறோம். ஆமென். நீ நெருங்க உலகம் மறைஞ்சிடும், உலகம் காணப்படும், கர்த்தர் முன்னாடி காணப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தரிசனத்தில் கண்டேன் சொல்லுங்க, தரிசனத்தில் கண்டேன். ஐயோ, தரிசனத்தில் கண்டேன், மோரியாவை தரிசனத்தில் கண்டேன், ஆசீர்வாதத்தை தரிசனத்தில் கண்டேன். தூரத்திலிருந்து அவரை கிட்ட நெருங்கி வந்தேன். சொல்லுங்க, தூரத்திலிருந்து கண்டேன், நெருங்கி வந்தேன். நான் உலர்ந்த இளமாக இருந்தேன், தரிசனத்தில் கண்டேன், அவர் நெருங்கி வந்தேன், ஒட்டி கொண்டு இதை மோரியா மேலே நிற்கிறேன். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். எல்லா கண்களையும் மூலமா நான் தொடர்ந்து பேசுகிறேன். கர்த்தருக்கு சித்தமான தொடர்ந்து இந்த எலும்புடைய பல நிலவரங்களை பேசுகிறேன். வீட்டுக்குள்ளே விட்டு கொடுக்காத தன்மையில் மாற்றிடுங்க. சபைக்குள்ளே கூட ஒருத்தர் விட்டு கொடுங்க. யாரும் தன்னை பெரிய ஆள் நினைக்காதீங்க. இயேசுவே தன்னை தாழ்த்தினார். ஒன்று கூடி வாங்க, ஜெபங்களில் கலந்து கொள்ளுங்க, வீட்டில் ஜெபம் நடத்துங்க,
குடும்ப ஜெபம் நடத்துங்க, ஏரியா பிற நடத்துங்க, 2 குடும்பமாக கூடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளே உங்கள் வீடு தோட்டமாக மாற்றணும், ஓடி நீர்ப்பாய்ச்சலாக மாறணும். ஆமென். கண்டேன், தூரத்தில் கண்டேன். ஆமென். தரிசனமாய் கண்டேன், நீரில் கண்டேன், நெருங்கினேன், ஏறினேன். இதோ மோரியா, இதோ நீர்ப்பாய்ச்சல், இதோ ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார்.